எந்த ஒரு கேஸஸோட ஸ்டேட்டஸ் தெரிஞ்சுக்கணுனாலும் இனிமேல் இந்த ஒரே ஒரு ஆப் இருந்தால் போதுங்க. அதுதான் ஈகோட் சர்வீசஸ். இந்த ஈகோட் சர்வீசஸ் அப்படிங்கிற ஆப்பை நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கேஸ் ஸ்டேட்டஸ் அதில் நீங்கள் கிளிக் பண்ணணும். அதில் வந்து முதல்ல என்ன கேட்கும்னா செலக்ட் ஸ்டேட் அப்படிங்கிறது இருக்கும். அதில் வந்து எந்த ஸ்டேட்டில் நீங்கள் உங்களுக்கு தேவையான கேசஸ் இருக்கோ அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணலாம். நான் வந்து இப்போ தமிழ்நாடு கொடுக்குறேன். அதுக்கப்புறமா செலக்ட் டிஸ்ட்ரிக்ட் அப்படிங்கிறது இருக்கும். அந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து எந்த டிஸ்ட்ரிக்ட் வேணுமோ அதையும் செலக்ட் பண்ணிக்கிடணும். இப்போ வந்து கேஸ் நம்பரை வச்சு நம்ம பார்த்தோன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ கேஸ் நம்பர் அதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா கோர்ட் காம்ப்ளெக்ஸ் கேட்கும். அது எந்த காம்ப்ளெக்ஸ் வேணுமோ நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். நாகர்கோவில் எடுத்துருக்கிறேன். அப்புறம் வந்து கேஸ் டைப், எந்த டைப்பான கேஸ். இப்போ வந்து நிறைய ஒரிஜினல் சூட்ஸ் வந்து நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் நான் தான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஒரிஜினல் சூட் ஓஎஸ் அப்படிங்கிறத நம்ம போட்டுக்கலாம். அது வந்து சொத்து சம்மந்தமான கேசஸ் எல்லாம் இதில் வந்துடும். அதுக்கப்புறமா கேஸ் நம்பர் ரேண்டமாக நான் இப்போ ஏதோ ஒரு நம்பர் கொடுக்குறேன். இப்போ 63 அப்படிங்கிறது கொடுக்குறேன். இயர் வந்து இப்போ எந்த இயரில் இருக்கோ அதை நம்ம கொடுக்கணும். ஸோ 24 அப்படிங்கிறத நான் கொடுக்குறேன். கோ அப்படிங்கிற ஆப்ஷன் நம்ம கொடுத்தோன்னா மொத்தமாக நாகர்கோவில் அந்த கேம்பஸில் வந்து என்னென்ன கோர்ட்டில் அந்த நம்பரில் கேசஸ் இருக்கோ எல்லாமே வந்துடும். பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் டிஸ்ட்ரிக்ட் முன்சிப் கோர்ட் அதில் வந்து ஒரு கேஸ் இருக்குது. பிரின்சிபல் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் ஒன்று இருக்குது. பிரின்சிபல் சப் கோர்ட் அதில் வந்து ஒன்று இருக்குது. ஃபேமிலி கோர்ட்டில் ஒன்று இருக்குது. இப்போ நமக்கு வந்து பிரின்சிபல் டிஸ்ட்ரிக்ட் முன்சிப்பில் வந்து கொடுத்தோன்னா அந்த என்ன கேஸ் இருக்கோ அதை ஷோ ஆகும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த கேஸோட மொத்த டீட்டெயில்ஸும் அங்கே வந்துடும். கேஸ் டைப் என்ன, ஃபைலிங் நம்பர் என்ன, டேட் என்ன, ரெஜிஸ்டர் நம்பர் அண்ட் டேட் என்ன, அதோடைய சிஎன்ஆர் நம்பர் ரொம்ப ரொம்ப முக்கியம், அது வந்துடும். அதுக்கப்புறமா கேஸோட அது எப்போ வந்து ஹியரிங்க்கு ஃபஸ்ட்டு வந்துச்சு, அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் ஹியரிங் என்றைக்கு இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே அதில் காமிச்சிரும். அதுக்கப்புறமா கீழே இருக்கிறது பாருங்கள், கியூஆர் கோட் அந்த மாதிரி அதை ஸ்கேன் பண்ணி பார்க்குறதுக்காக இது தேவைப்படும். பெட்டிஷனர் அண்ட் அட்வொகேட், அதோட பெட்டிஷனர் யார், அட்வொகேட் யார், ரெஸ்பாண்டன்ட் யார், அதில் வந்து என்னென்ன ஆக்ட், எந்த ஆக்டில் வந்து அதை போட்டிருக்குறாங்க, அதில் வந்து அந்த கேஸில் என்னென்ன ஐஏஎஸ் வந்து ஃபைலாக இருக்குது, ப்ளஸ் அதோட ஸ்டேட்டஸ் வந்து என்ன அப்படிங்கிறது காமிக்கும். கேஸ் ஹிஸ்ட்ரி தான் நமக்கு ரொம்பவே வந்து இம்பார்ட்டண்ட்டானது. ஏன்னா அதில் தான் வந்து முதல் கேஸ்லேருந்து இப்போ வரைக்கும் என்ன மாதிரி போய்கிட்டு இருக்குது அப்படின்ட்டு நமக்கு தெரிய வரும். இதில் வந்து அந்த கேஸ் வந்து ஃபஸ்ட்டு எப்போ வந்திருக்குன்னு பாருங்கள், அந்த டேட் இப்போ 3/6/2024. அதை நம்ம கிளிக் பண்ணோம்னா அந்த கேஸ் வந்து அன்றைக்கி என்ன டைரி வந்து போட்டிருந்தாங்க, அதாவது ஜட்ஜ் வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அந்த கேஸை பற்றி அப்படிங்கிறது வந்து இந்த பிஸ்னஸ் அப்படிங்கிற காலத்தில் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் டேட் வந்து அதில் கொடுத்துருப்பாங்க. எதுக்காக அந்த டேட் அப்படிங்கிறது அதில் வந்து நெக்ஸ்ட் பர்பஸ் அப்படின்னு போட்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இப்படியே நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்துடும். அதுக்கப்புறமா இதில் வந்து ஆர்டர்ஸ் அதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கணுன்னா இன்ட்ரீம் ஆர்டர்ஸ் அதில் வந்து டெப்போசிஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் வந்து டவுன்லோட் டெப்போசிஷன் வந்து அப்லோட் பண்ணியிருக்காங்களோ அது எல்லாமே வந்து அதில் இருக்கும். அது எது தேவைன்னாலும் நம்ம அதை அதுக்கப்புறமா ஃபைனல் ஆர்டர்ஸ் அதில் வந்து ஜட்ஜ்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து அப்லோட் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் அதை டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டவுன்லோடில் வந்து இந்த வழக்குக்கான ஜட்ஜ்மெண்ட் எல்லாமே கிளியராக கிடச்சிடும். ஸோ இனிமேல் யாரோட ஹெல்ப்புமே இல்லாமல் நீங்களே உங்களோட மொபைல் வச்சு கேஸோட ஸ்டேட்டஸை தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ.